வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாசூஸ் அஃபாரி எழுதின த எர்த் இஸ் அ ஃப்ரெண்ட் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. யாசூஸ் அஃபாரி ஒரு பிரபலமான ஜமைக்கன் போயட், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ரீகே ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த போயம் ஒரு இயற்கைக்கு அவர் ஒரு ஓடு மாதிரி எழுதியிருக்காரு. இதில் எப்படி மனிதர்கள் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த இன்டர் கனெக்டட்னஸை பற்றியும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அதோட முக்கியத்துவம் என்னன்றதை பற்றியும் எழுதியிருக்காரு. ஏன்னா நம்ம இயற்கையை பாதுகாத்தா தான் இயற்கை நமக்கு ஒரு வாழ்க்கையை, ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு அடைக்கலத்தை, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை தரும் அப்படின்றாரு. அதனால் நம்ம இந்த உலகத்தை, நம்மளுடைய பிளானட்டான இந்த ஏர்த்தை நல்லபடியாக பாதுகாக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஏன் வாழ்வாதாரம் மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையே அதில் நம்பி தான் இருக்குது. ஏன்னா இயற்கையோடு நம்ம இணைஞ்சு வாழ வாழ்க்கை ஒரு நல்ல இயற்கையை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தை அவர் ஒரு பூந்தோட்டம் அப்படின்றாரு. ஏன்னா அது முழுக்க முழுக்க பசுமையாக இருக்குது. அந்த வேர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட வேரும் இந்த மண் அரிப்பை தடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் மாதிரி தான் இந்த உலகமும் இயங்குது. அதனால தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை உயிரினங்கள் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நீர் தேவை. அந்த நீர் கடல் ஓரத்தில் மாத்திரம் இல்லாமல் நிலத்துக்குள்ளே ஆறுகள் மாதிரி வருது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இந்த இரத்த நாளங்கள் மூலமாக உடம்புக்கு வேண்டிய சக்தி எல்லாம் போகுது. எப்படி இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இயற்கையை ஒரு பேலன்ஸ் பண்ணிக்குதோ, எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு அம்மா அப்பா மாதிரி இந்த ஸ்டார்ஸ் அவங்க குழந்த மாதிரியே அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. எப்படி அப்பா கடினமாக உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறாரு, அம்மா எப்படி பசங்களை பராமரிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த இயற்கை. மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் மாதிரி மனிதர்கள் வாழறதுக்காக இந்த மரங்கள்லாம் ஆக்சிஜன் தராங்க. அதனால இந்த இயற்கையை நம்ம பாதுகாத்தோம்னா இயற்கை நம்மளை பாதுகாக்கும். நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உணவு, இருப்பிடம், வாழறதுக்கான சூழ்நிலை அமையும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்காலத்துக்கும் இந்த இயற்கையை பாதுகாத்து கொடுத்தோன்னா இதே மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இந்த இயற்கையை நம்ம நல்லபடியாக பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் இயற்கையிலேருந்து வெறும் நம்ம அது ஒரு ரிசோர்ஸாக நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்காம அதை ஒரு நண்பனாக பார்த்து நம்ம அது மேலே அக்கறையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். The earth is the garden of creation. அந்த உலகம் ஒரு படைப்போடைய ஒரு தோட்டம். purposefully clothed with lush green vegetation. இந்த இயற்கையை பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது. அந்த பசுமையாக இருக்கிற காரணங்கள் நிறையா இருக்குது. இப்போ வேர்கள், ரூட்ஸு firm enough to prevent critical soil erosion. இப்போ இந்த வேர்கள் என்ன பண்ணும், மண் அரிப்பை தடுக்கும். ஆல் எலிமெண்ட்ஸ் ஒர்க் இன் யூனியன் ஃபார் நேச்சுரல் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் சந்தோஷமும் எல்லாருக்கும் திருப்தியை தரத்துக்காக வாழுது. The earth is a friend. We are the friends of the earth. அதாவது பூமி நமக்கு நண்பன், நம்ம பூமியோட நண்பர்கள். The cyclic function of the earth's ecology is no mystery. இப்போ இந்த பூமி ஒரு சுழற்சியில் இருக்கு இல்லையா, இது ஒன்றும் நமக்கு புரியாத ஒரு புதிர் கிடையாது. Like the organs of the human body, each working in perfect harmony, is this our environment community of which the guardians and keepers are the children of humanity. எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி அதுங்க பணியாற்றுதோ அதே மாதிரி தான் நம்மளோட சுற்றுச்சூழலும் அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு பணியாற்றுது. நம்மளுடைய வேலை அதை நல்லபடியாக பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் இயற்கையோட குழந்தைகள். The earth is a friend. We are the friends of the earth. The rivers like blood streams flowing into the oceans, returning secretly to the fleshy bowls of earth's creation, evaporating to the atmospheric breath of life. இப்போ இந்த ஆறுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் மாதிரி. எப்படி இந்த ஆறுங்கள்லாம் போய் கடலில் கலந்து அதுக்கப்புறம் திரும்பி பூமிக்குள்ளே வருதோ அதே மாதிரி எப்படி தண்ணீர் ஒரு வேப்பரைஸ் ஆகி ஆவியாகி மேலே போயிட்டு திரும்பி மழையாக பூமிக்கே திரும்பி வருதோ அதே மாதிரி தான் இயற்கை காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், லேண்ட், சீ அண்ட் ஏர், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சாலிட், லிக்விட், கேஸ், நிலம், கடல், காற்று, ஃப்ளஷ், பிளட் அண்ட் ஸ்பிரிட். இதெல்லாம் மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளஷ், பிளட் அண்ட் ஸ்பிரிட். அதாவது மனித உடலும் இயற்கையும் அவர் இங்கே கம்பேர் பண்ணி எழுதிட்டுருக்காரு. The earth is a friend. We are the friends of the earth.
லைக் த லங்ஸ் ஆஃப் மேன் த ட்ரீஸ் ப்ரீத் டு கீப் த earth alive. அதாவது எப்படி வந்து நம்ம வந்து மூச்சு உள்வாங்கி வெளியில் விடுறோம், அதே மாதிரி தான் மரங்கள்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை வெளில விடுது. ஆனால் அந்த ஆக்சிஜன் ஏன் வெளியில் விடுதுன்னா மனிதர்கள் வந்து மூச்சு விடணும் அப்படின்றதுக்காக, அவங்க உயிர் வாழறதுக்காக மரங்கள் வந்து ஆக்சிஜன் தருது. த சன் லைக் a devoted father working from sunrise until sunset. அதே மாதிரி சூரியன் ஒரு அப்பா மாதிரி காலையில் விடிய காலையிலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு. அண்ட் த மூன் லைக் a loving mother working from dusk until dawn. அதே மாதிரி தான் நிலவும். அது வந்து டஸ்க், அதாவது சாயங்காலத்தை ஆரம்பித்து விடிய காலை வரைக்கும் அன்போடு வந்து நம்மளை பராமரிக்குது. ஷைனிங் வித் த ஸ்வீட் எம்ப்ரேஸ் ஆஃப் அ சில்ட்ரன், த ஸ்டார்ஸ், த earth இஸ் அ ஃப்ரெண்ட், வி ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த earth. அப்படியே இந்த இரவில் வந்து அந்த மூன் வந்து அவர் அம்மா மாதிரி அப்படியே மின்னி அந்த குழந்தைங்களான நட்சத்திரங்களை வந்து அது வந்து அரவணைச்சிக்குது அப்படின்றாரு. இஃப் வி ப்ரொடெக்ட் த earth, then the earth will protect us, clothe, feed and shelters. நம்ம இயற்கையை பாதுகாத்தோன்னா இயற்கை வந்து நம்மளை பாதுகாக்கும், நமக்கு வேண்டிய துணி, நமக்கு வேண்டிய சாப்பாடு, நமக்கு வேண்டிய அடைக்கலம் எல்லாமே தரும். The earth is the garden of creation. If we keep the earth alive, then we will stay alive. The earth will keep us alive. நம்ம வந்து இந்த பூமியை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு படைப்போடைய தோட்டம். அப்போது இந்த பூமியை நம்ம உயிரோடு வச்சுக்கிட்டோன்னா நம்ம உயிரோடு இருக்கலாம், அந்த உலகம் வந்து நம்மளை உயிரோடு வச்சுக்கோ. The earth is our friend, we are the friends of the earth அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.